يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தார். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான செல்வந்தர்கள் கட்டாயம் அளிக்கக்கூடிய கடமையான ஜகாத் என்பது இறைவனால் மனித சமூகத்திற்கு மனித நலன் நாடி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான சட்டம். பொதுவாகவே ஜகாத் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அவனுடைய தேவைக்கு போக அதிகமாக வழங்கினான் என்றாலே இன்னொரு மனிதனுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் வழங்குகிறான். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் ஜகாத் விஷயத்தில் நாம் எந்த விஷயத்திலும் நாம் தவறிழைக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஜகாத் வழங்குவதில் அதனுடைய சட்டங்களை முறையாக அறிந்து கொள்ளாமல் ஏனோதானோ என்று அந்த கடமையை நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னால் தொழுகைக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இந்த ஜகாத். நிறைய வசனங்களே அல்லாஹ் சொல்கிறோம். வயுகீமு ஸலாத்த வயூத்து ஜகாத் வர்கவும் அர் ராக்கீன், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்யுங்கள். இது மாதிரியான வசனங்கள் திருமறை குர்ஆனில் நிறைய இருக்குது. எங்கே எல்லாம் தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறானோ வாத்து ஜகாத் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறதுக்கு முன்னாடி வ அகீமு ஸலாத் என்று சொல்லுகிறான். வ அகீமு ஸலாத்த வாத்தவு ஜகாத் என்று தொழுகைக்கு அடுத்த நிலையிலே ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமையை அல்லாஹு தஆலா அதிகம் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஜகாத் விஷயத்தில் பொருளாதார வசதி பெற்றவர்கள் முறையாக கணக்கு பார்த்து மிக கவனமாக கொடுக்க வேண்டிய நிலையை நாம் எப்பொழுதுமே மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜகாத் கடமை ஆவதற்கு முன்னர் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். தௌபாவுடைய 34வது வசனத்தை இறக்குகிறான். தங்கத்தையும் வெள்ளியையும் யார் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் கடும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். இதை கேள்விப்பட்டோன்னே சஹாபாக்கள் பலருக்கும் மன வருத்தம். பொருளாதார வசதி இருக்கிற பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இது நினைக்கும் போது ரொம்ப கவலையாக வருது. நம்ம எல்லாமே தங்கத்தை வெள்ளியை சேர்த்து தானே வைக்கிறோம். இப்போ சேர்த்து வைப்பதை குற்றமாகவும் அது மறுமையில் துன்புறுத்து வேதனை தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே என்று கவலைப்படும் பொழுது உமர் ரலியல்லாஹு சஹாபாக்களுடைய கவலையை பார்த்துட்டு நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது, மக்களுக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய வருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார்கள், மக்களுடைய பொருளாதாரத்தில் எஞ்சி உள்ளதை தூய்மைப்படுத்துவதற்காகவே தவிர அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை தந்து விட்டான் என்றால் செல்வத்தின் அனைத்தையும் ஜகாத் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. அந்த செல்வத்தில் ஜகாத் என்பது கலந்திருக்கிறது. அவர் ஜகாத்தை கொடுத்து விட்டாரே ஆனால் அவருடைய மீதமுள்ள செல்வம் எல்லாம் என்னது தூய்மையாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நபிகளாருக்கு ஒரு கட்டளை போடுகிறான். ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே நீங்கள் அவர்களுடைய செல்வங்களிலிருந்து தர்மத்தை எடுப்பீராக அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், கேளுன்னு மட்டும் சொல்லலை, கேட்கறது மட்டும் இல்லை. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அது செல்வந்தரிடமிருந்து ஜக்காத்தை கட்டாயமாக வசூலிக்கணும். எப்படி வரி வசூலிக்கலைன்னா இன்றைக்கி ஃபைன் போடுறாங்களோ அது மாதிரி ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வசதி படைத்தவர்கள் அது கட்டாயம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்கணும். ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவோம், செல்வந்திலிருந்து எடுக்கணும். அல்லாஹ் நபிகளாருக்கு கட்டளை போடுகிறான், நீங்கள் அவருடைய செல்வங்களிலிருந்து எடுங்கள். எடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் து தக்கீரும் வ ஸக்கீஹிம், அவர்களை அதன் மூலமாக
தூய்மைப்படுத்தி நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதருடைய பொருளாதாரத்தில் இன்னொரு மனிதருடைய பொருளாதாரம் என்ற அழுக்கு கலந்திருக்கிறது. எனவே அந்த அழுக்கான ஜக்காத்தை அவர் கொடுத்து விட்டார். அவருடைய சொத்து என்பது அவருக்குரியது, அது தூய்மையானது, அது பரிசுத்தமானது என்று என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப ஜக்காத்தை நாம வழங்குவதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம், மீதமுள்ள பொருளாதாரம் என்னது, தூய்மையானதாக மாறிவிடுகிறது. ஜக்காத்தை ஒருத்தர் கொடுக்கவில்லை என்றால், கரெக்ட் சரியாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு பொருளாதாரம் வந்த நிலையில் ஜக்காத்தை கொடுக்காமல் அவர் சேமித்து வைத்திருப்பாரையானால் இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரத்தை அவரோடு வைத்திருக்கிறார். இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரம் என்பது ஒரு மூமினுக்கு ஹராம். உதாரணத்துக்கு பன்றிக்கறி ஹராமா ஹராம் இல்லையா அப்படின்னா எல்லா முஸ்லீமும் சொல்லிடுவோம் ஹராம்னு சொல்லிடுவோம். ஹராம் சொல்லிடுவோம்ல. ரத்தம் சாப்பிடலாமா கூடாதா, ஹராம் சொல்லிடுவோம்ல. அதே மாதிரி தான் இதுவும் ஹராம். நம்முடைய பொருளாதாரத்தில் இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரம் கலந்திருந்தால் அதை அப்படியே நாம் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஹராமாக, தடை செய்யப்பட்டதாக, அல்லாஹ் கூறக்கூடிய சட்டத்தை மீறியதாக அமைந்து விடுகிறது என்று என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த சட்டத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப செல்வ வசதி உடையவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து மிகச்சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்தை நாம் என்ன பண்ணோம், வழங்கிவிட வேண்டும். எவ்வளவு வழங்கணும் ஜக்காத்? 2.5%, 100க்கு 2.5%. இப்போ 100க்கு 2.5% என்பதற்கான ஆதாரம் என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தங்கத்தில் 20 தீனார் அடையும் வரைக்கும் எந்த ஜக்காத்தும் இல்லை. 20 தீனாரை அடைந்து விட்டால் அரை தீனார் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறான். தங்கத்தில் 20 தீனார், அன்னைக்கு தங்க காசுனா ரசூலுல்லாஹ் காலத்தில் தீனார்னு சொல்லுவாங்க. அப்போ 20 தீனார் வரைக்கும் என்ன கிடையாது, ஜக்காத் கிடையாது. 20 அடைஞ்சிட்டார், 21 அடைந்து விட்டார் அப்படின்னா அரை தீனார் அவர் என்ன பண்ணணும், ஜக்காத்தா கொடுக்கணும். அப்போ 20க்கு அரைனா 100க்கு எவ்வளோ வருது, 2.5%. அப்போ 100க்கு 2.5% கொடுக்கணும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்ஹமை குறித்து சொல்கிறாங்க. வெள்ளியில் திர்ஹத்தில் 200 திர்ஹம் வரைக்கும் ஜக்காத் இல்லை. 200 திர்ஹத்தை அடைந்து விட்டால் 200க்கு அவர் என்ன பண்ணணும், 5 திர்ஹம் ஜக்காத்தாக கொடுக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ 200 திர்ஹம், வெள்ளியில் 200 திர்ஹம் என்றால் 100க்கு எவ்வளோ ஆயிடுச்சு, 200க்கு 5 என்றால் 100க்கு 2. அப்போ 100க்கு 2.5%. ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தில் 100க்கு 2.5% கணக்கு பண்ணி ஏழைகளின் வரியாக நம்முடன் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்கக்கூடிய ஜக்காத்தாக நாம் வழங்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த தங்கத்துடைய அளவு தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவது, ஜக்காத்துக்கான அளவாக, ஜக்காத்துக்கான நிசாபாக வரையறை செய்யப்படுது. ஏன் வெள்ளி வரையறை செய்யப்படுதுன்னா, ரசூலுல்லாஹ் காலத்தில் தங்கத்துக்கு நேர் எதிராக ஜக்காத்து வெள்ளி இருந்துச்சு. ரெண்டுமே என்னது, ஒரே பொருளாதார மதிப்பீட்டில் இருந்துச்சு. தங்கம் எப்படி பொருளாதாரம் இன்னும் அதிகமாக இருக்குதோ அதுபோல் வெள்ளியின் மதிப்பும் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி தங்கத்துடைய மதிப்பு கூடிருச்சு. இன்றைக்கி தங்கத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு பவுன் என்பது 65-66 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் வெள்ளியை கணக்கிடுங்க, ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்போ தங்கத்துடைய மதிப்பு மாறாமல் இருக்கக்கூடிய அடிப்படையில் தங்கம் தான் ஜக்காத்துடைய அளவாக நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கு 20 தீனாருக்கு என்ன பண்ணுறாங்க, அரை தீனார் என்னது ஜக்காத் கொடுக்கணுன்றாங்க. இப்போ ஒரு தீனார்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4.25 கிராம், 4.25 கிராம் தங்கம் ஒரு தீனார். அப்போ 20 தீனார்னா 20 × 4.25 போட்டோம்னா 85 கிராம். 88 கிடையாது, 11 பவுன் கிடையாது. 11 பவுனுக்கு நெருக்கம். 88 தானே 11. ஒரு பவுனுங்கிறது 8 கிராம். அப்போ 10 பவுனுங்கிறது 80 கிராம். 11 பவுனுங்கிறது 88 கிராம். பொதுவாக சொல்லுவாங்க, அது நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால 11 பவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் சரியான கணக்கீடு அப்படின்னா 85 கிராம். அப்போ 85 கிராம் தங்கம் அளவிற்கான ஒரு மனிதனிடத்தில் தங்கமோ வெள்ளியோ பொருளாதாரம் அசையும் சொத்தோ அசையா சொத்தோ இருந்தால் ஜக்காத் கொடுப்பதற்கு அவர் தகுதியுடையவராக மாறிவிடுகிறார். இதுதான் அளவுகோல். இதை நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, தங்கம் மட்டும் 85 கிராம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கலாம், மற்ற பொருள் அதை மீறி இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒரு பவுன் அப்படின்னா எவ்வளோ வருது, 65,000 வச்சுங்க. 10 பவுன் என்னவாச்சு, 6 லட்ச ரூபா ஆச்சு. 11 பவுனு 7,4 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன். ஒருத்தர் லக்ஸரியான ஒரு கார் வாங்குறாரு, 10 லட்ச ரூபா. இந்த ஜக்காத்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஜக்காத் கொடுக்கணும். 7,4 லட்சத்தை தாண்டிடுது இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 85 கிராம் அளவுக்கான தங்கம் மட்டும் கிடையாது, என் தங்கத்துடைய மதிப்பு மாறாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒருவர் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். என்ன பொருளாதாரம்? அவர் வாங்கி வச்சிருக்கக்கூடிய நிலம், அவர் வச்சிருக்கக்கூடிய வீடு, அவர் வச்சிருக்கக்கூடிய இடம்,
தோட்டம், துறவு, காரு, பைக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஸரியான பொருட்கள் எல்லாத்தையும், பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய பத்திரம், பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய நகை, பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய பணம், கையில் வச்சுருக்கக்கூடிய நகை, கையில் வச்சுருக்கக்கூடிய பொருளாதாரம், கழுத்துலையும் காதலையும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நகை, இவை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இந்த கணக்கு 85 கிராம கிராஸ் பண்ணிருச்சுன்னா, 85 கிராமுக்கு வந்துருச்சுன்னா இவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியுடையவராக மாறிவிடுகிறார். இவர் எவ்வளவு கொடுக்கணும்? 2.5%, 100க்கு 2.5% அடிப்படையில் இவர் ஜக்காத் என்னது கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் அந்த கடமை நீங்கும், கொடுத்தால்தான் அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து மறுமை நாளில் தப்பிக்க முடியும். இப்போ இன்னொரு கேள்வி வருகிறது, வருஷம் வருஷம் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ உதாரணத்துக்கு 85 கிராம் ஒருத்தட்ட இருக்குது, 85 கிராம் மட்டும்தான் இருக்கு அவர்கிட்ட. இவர் ஜக்காத் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணணும்? 85 கிராமுக்கு ஒன்று இவர் கையில் பணம் இருந்தால் 2.5% கொடுக்கணும், அல்லது 85 கிராமில் என்னது கொஞ்சம் எடுத்து அதிலிருந்து என்னது 2.5% என்ன பண்ணணும்? ஜக்காத் கொடுத்துடணும். இப்போ இவர் கொடுத்துட்டார்ல ஜக்காத்து, கொடுத்தது போக மீதமுள்ள பொருளாதாரம் என்பது சுத்தமானதா அசுத்தமானதா? சுத்தமானது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பரிசுத்தப்படுத்துவதற்கு அவங்கள்ட்ட எடுங்கன்றான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, நபியே நீங்கள் அவருடைய பொருளாதார செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்கள், அதன் மூலமாக அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுவார்கள். பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள்னா அவர்கள் தூய்மைப்படுத்தப்படனா ஆளை தூய்மைப்படுத்துறது இல்லை, பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துறது. ஆளை தூய்மைப்படுத்துறதுனா தண்ணி எடுத்து குடிக்க நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆள் வைச்சிருக்கக்கூடிய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தான் ஜக்காத். ஜக்காத்தை கொடுத்துட்டா செல்வம் என்ன ஆயிடுச்சு? தூய்மை ஆயிடுச்சு. தூய்மையான பொருள் வந்து திரும்ப கொடுக்கணுமா அப்படின்னா திரும்பவே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, திரும்ப ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும், அதுவும் ஒரு வருஷம் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 85 கிராம் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவர் கையில் 85 கிராம் வந்துருச்சுன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஒரு வருஷம் வெயிட் பண்ணி 85 கிராம் இருந்துச்சுன்னா அவர் கொடுக்கணும். இதை வந்து திரும்ப திரும்ப அவர் கொடுக்கணும். 85 கிராம் மட்டும்தான் இருக்குது, அதை விட அவர் சம்பாதிக்கவே இல்லைன்னா கூட திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் அந்த 85 கிராமுக்கு ஒரே பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிறாங்க. இப்படி கொடுப்பாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? ஒன்றுமே இல்லை. நேரடியாக வருடா வருடம் கொடுக்க வேண்டும், கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நீங்கள் ஜக்காத்தை கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, வருஷம் வருஷம் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கடமை என்றால் கையில் வந்துட்டா கடமை. நேற்று வரைக்கும் எந்த ஒரு பொருளாதாரம் இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அன்பளிப்பு ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் அன்பளிப்பு கொடுத்துட்டார். இப்போ நான் என்ன ஆகிட்டேன்? ஜக்காத் கொடுத்துருப்பதற்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். நான் ஒரு வருஷம் வரை வெயிட் பண்ண முடியாது. ஏன்? இந்த ஒரு வருஷத்துக்குள் எனக்கு மரணம் வந்துவிட்டால் இந்த கடமை யாருக்கு நிற்கும்? தொக்கி எனக்கு நிற்கும். அல்லாஹ்விடத்தில் நான் பாவியாக மாறுவேன். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்லலைன்னா, வந்த பொருளாதாரம் ஒரு வருஷம் காத்திருக்குன்னு சொல்லலை. அப்படி ஒரு சட்டமும் இல்லை, அப்படி ஒரு குர்ஆன் வசனம் ஹதீஸும் கிடையாது. கொடுத்துனா முடிஞ்சு போச்சு, ஒரு தடவை கொடுத்துட்டா முடிந்து போச்சு. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசிக்கும் பொழுது, மக்களே நீங்கள் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த கடமை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே திரும்ப திரும்ப ஹஜ்ஜு செய்யணுமாங்கிறார், வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமான்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கிறாங்க. 2 அவர் எந்திரிச்சு கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறாங்க. 3வது அவர் கேட்குறாரு, விட மாட்டேங்கிறார், விடா கண்டனா இருப்பார் போல. 3வது என்ன பண்ணுறாரு, அல்லாஹ்வின் தூதரே வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதை வருடா வருடம் செய்ய வேண்டும் என்று கடமையாக்கிவிட்டால் அது உங்களுக்கு சிரமமாக மாறிவிடும், உங்களால் செய்ய முடியாது. ஒரு அமலை காலத்தை குறிப்பிடாமல் எதுவும் குறிப்பிடாமல் நான் சொல்வேனே ஆனால் அதை அப்படியே நீங்கள் செயல்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அது சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, முந்தைய சமூகம் அழிந்ததற்கான காரணம் நபிமார்களிடத்தில் தேவையில்லாத அதிகமான கேள்விகளை கேட்டதன் காரணமாக தான் அவர்கள் அழிந்து போனார்கள். அது மாதிரி நீங்கள் கேட்காதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் முடிந்த அளவு செயல்படுத்துங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை தடுத்து விட்டால் அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை இதோடு பொறுத்து பார்க்கணும். ஹஜ்ஜு என்பது ஒரு மனிதர் ஒரு நாள் ஒரு தடவை செஞ்சுட்டா கடமை நீங்கிருந்தானே, கடமை நீங்கிவிடும். வருஷம் வருஷம் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது, அதில் நன்மை. ஒருத்தர் வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்கிறாருன்னா அவருக்கு என்னது கூடுதல் நன்மையை ஒழிய அவர் கேள்வி கணக்கிலும் தப்பிப்பதற்கு வசதி இருக்கும் பொழுது சக்தி இருக்கும் பொழுது ஒரு ஹஜ்ஜு தான், அதே அடிப்படையில் தான்.
எதற்கெல்லாம் காலத்தை குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அதுவெல்லாம் காலத்திற்கு உட்பட்டது. ஒரு நாளைக்கு 5 நேரம், ஒரு மாசத்துல ரமலான் 30 நாள், இது காலத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமல். ஆனால் நல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பொறுத்த மட்டில் காலத்தை குறிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க, அது இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரம், அந்த அழுக்கை நீங்கள் நீக்கி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஹஜ் கடமையான அந்த செய்தியை சேர்த்து நாம் இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு தடவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரி. இன்னும் சொல்ல போனால் இந்த வசனமும் நேரடியாக தான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 2வது அத்தியாயத்தின் 9வது அத்தியாயத்தில் தௌபாவுடைய 103வது வசனம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை எடுப்பீராக, அதன் மூலமாக அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவீராக. நீங்கள் கொடுத்து விட்டால் உங்கள் பொருளாதாரம் தூய்மை அடைந்து விட்டது. தூய்மை அடைந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் என்ன காரணம் கொடுக்கறதுக்கு? தூய்மை அடையணும். கொடுத்துட்டா தூய்மை அடைஞ்சிருச்சா, முடிஞ்சு போச்சு, திரும்ப கொடுக்க தேவையில்லை. அப்பனா ஒருத்தர் வாழ்நாளில் ஒரு தடவை தான் ஜக்காத் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருகிறது. அதுவும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா சொத்து வந்துருச்சு, நான் ஜக்காத்து கொடுத்தாச்சு. அடுத்து எனக்கு ஒரு 10 ரூபா வருது. அடுத்து எனக்கு வரக்கூடிய தொகை என்னது? 10 ரூபா. இந்த 10 ரூபாய்க்கு நான் 2000 ரூபா தரணும். அடுத்து 100 ரூபா வந்துச்சுன்னா நான் 25 ரூபா தரணும். 1000 ரூபா வந்துச்சுன்னா 250 ரூபா தரணும். ஒரு முறை ஜக்காத் கொடுத்துவதற்கு நான் தகுதி ஆகிவிட்டேன் என்றால் என்னுடைய அந்த செல்வம் தூய்மை அடைந்து விடுகிறது. புதிதாக எனக்கு வரக்கூடிய எல்லா வருமானத்திலிருந்தும் நான் மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணும். கொடுத்த பொருள் கொடுக்க தேவையில்லை ஒழிய தவிர வரக்கூடிய பொருளுக்கு, வருமானம் ஈட்டக்கூடிய பொருளுக்கு ஒருத்தர்கிட்ட பார்த்தோம்னா வீடு இருக்கும், 25 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு இருக்கும். இவர் வீட்டுக்கு ஜக்காத் கொடுத்துருப்பார். ஆனால் இவருடைய வருமானம் பார்த்தோம்னா மாதம் 10,000 ரூபா தான் இருக்கும். சாதாரண மனிதராக இருப்பார். ஜக்காத்துக்கு எலிஜிபிள் ஆகிட்டாரா? 10 லட்ச ரூபாய்க்கு அவர் கணக்கு பண்ணி ஜக்காத்தை கொடுத்துடணும், வீட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துடணும். இவர் வரக்கூடிய மாதம் 10,000 இருக்குல்ல, இதுக்கு 10,000 அவர் ஜக்காத்து கொடுக்கணும். 10,000 ஜக்காத்து எவ்வளவு? 250 ரூபா. பெரிய விஷயமா கிடையாது. ஜக்காத் 2.5% என்பது மிக சாதாரணம். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் போடக்கூடிய 28% ஜிஎஸ்டி கணக்கிட்டோம் என்று சொன்னால் 2.5% என்பது ரொம்ப ரொம்ப என்னது சொற்பமான விஷயம். அப்படித்தானே சொன்னாங்க. அவுரங்கசீப் அவர்கள் காலத்தில் இந்திய மக்களுக்கு ஜிஸ்யா வரி விதிச்சாங்க. ஜிஸ்யா வரினா ஜக்காத்து யார் கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள், அதான் நான் முஸ்லீம்கள் ஜிஸ்யா வரி. ஜக்காத்து 2.5%, ஜிஸ்யாங்கிறது அதை விட கம்மி தான், 2.5% கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட 2.5க்கு கீழே உள்ள சதவீதத்தை பற்றி பேசும்பொழுது அவுரங்கசீப் ஜிஸ்யா வரி விதித்து இந்து மக்களையெல்லாம் வறுத்தெடுத்தாருன்னு சொன்னாங்க. சொன்னவர் தான் 28% போட்டு எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கிறார். மக்களும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க? பூமுட்டைகளாக ஓட்டு போட்டுக்கொண்டே தேர்ந்தெடுத்து கொண்டு போய் பார்க்குறோம். இஸ்லாம் அப்படி ஒரு சுமையை சுமத்தல். ரொம்ப சிம்பிள். உனக்கு இவ்வளவு தான் 11 பவுனுக்கு நெருக்கம், 85 கிராம் அளவுக்கு தங்கத்துக்கு நெருக்கமான பொருளாதாரம் வந்துருச்சா 2.5% கொடுத்துரு. அந்த தொகை ஓந்தொகை, மிச்சம் உள்ள தொகை ஓந்தொகை. எவ்வளவு அடுத்து வருதோ அதற்கெல்லாம் நீ என்ன பண்ண? ஜக்காத்து கொடுத்துட்டு 10 ரூபா வந்தால் 10 ரூபா கொடு, 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஜக்காத்து கொடு, 100 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஜக்காத்து கொடு என்று சொன்னால் அது பெரிய அளவுக்கு என்னது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. முறையாக என்ன பண்ணும்? அது ஏழைகளுக்கு போய் சேர்ந்துடும். அதில் நாம் என்ன பண்ணணும்? கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஜக்காத்தை பொறுத்த மட்டும் இது மாத்திரம் இல்லாமல் சில விஷயங்களை ஜக்காத் என்னது மாறுபடுறதை பார்க்குறோம். விவசாய நிலங்களுக்கு ஜக்காத் மாறுபடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் விவசாயம் செய்கிறார் என்றால் அவர் என்னது மழை நீராலோ ஊற்று நீராலோ அல்லது தானாக பாயக்கூடிய, அதாவது நீருக்காக அவர் பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் செலவு செய்யாமல் நீர் கிடைத்து கொண்டே இருக்கிறது, அந்த நீர் மூலமாக விவசாயம் பண்ணி விளைச்சல் வருகிறது என்றால் அவர் கிட்டத்தட்ட 100க்கு 10% என்னது ஜக்காத் கொடுக்கணும். 10%. நார்மலாக இதை இல்லாத எல்லாத்துக்கும் இது எல்லாமே விதிவிலக்கு. இப்போ நாம் சொல்லக்கூடிய சட்டங்கிறது விதிவிலக்கு. அதாவது விளைச்சல்ல தானியங்கள் பழங்கள் வருதில்ல, இந்த விளைச்சல்ல தண்ணீர் ஊற்றாமல் தண்ணி தானாக வந்தது என்றால் அவர் எவ்வளோ தரணும்? 10%. இதுவே தண்ணீர் அவர் பயன்படுத்துகிறார், ஏற்றம் இறைக்கிறார், கமலையிலிருந்து நீர் அரைச்சி என்ன பண்ணுறாரு, அல்லது மோட்ரு போட்டு கிணறு வெட்டி மோட்ரு போட்டு என்ன பண்ணுறாரு தண்ணி எடுக்கிறார், அல்லது சொட்டு நீர் பாசனம் வைக்கிறார், அல்லது ஏரியிலிருந்து தண்ணீரை திருப்பி விட்டு என்ன பண்ணுறாரு பாசனம் வைக்கிறார். இது மாதிரி இருந்தது என்று சொன்னால் அவங்களுக்கு என்னது 5%. ஏன்னா இவங்க வந்து செலவிடுறாங்கல்ல. அப்போ தானியங்கள் பயிர்கள் போன்ற விளைச்சல்களுக்கு நாம தண்ணீர் உழைப்பு கொடுத்தால் 5% ஜக்காத்தும், தண்ணீர் உழைப்பு தானாக கிடைக்கும் என்றால் 10% ஜக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. கால்நடைகளுக்கு மாறுபடும். கால்நடைகளை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆடை பொறுத்த மட்டும் 40லேருந்து 120 ஆடு வரைக்கும் ஒரு ஆடு தான் ஜக்காத். அதாவது 40 ஆடு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா ஜக்காத் கொடுக்குறது எலிஜிபிள். 40 ஆட்டில் ஜக்காத் கொடுத்தாருன்னா 120 ஆடு வரைக்கும் என்ன தேவையில்லை, ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் 120லேருந்து 200 ஆடு வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ இவர் என்ன பண்ணணும்னா 2 ஆடு கொடுக்கணும்.
201 300 ஆடு வந்துச்சுன்னா 3 ஆடு கொடுக்கணும். 300 ஆட்டை இவருக்கு தாண்டி விட்டது என்றால் ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு. அப்போ 140 120 வரைக்கும் 1, 121 200 வரைக்கும் 2, 201 300 வரைக்கும் 3. 300 கடந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் 100 100க்கு என்று சொல்லி 3 ஆடு என்னது கொடுக்கணும். அப்படியே 300 400 என்றால் 100 கணக்கு பற்றி நாம் ஆட்டுக்கு என்ன பண்ணோம், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே சம்பவம் ஒட்டகத்தை பொறுத்த மட்டும் 5 ஒட்டகம் வந்தாலே ஜக்காத்து வந்து கடமையாகும். 5 24, இது வந்து 40 120, இது வந்து 5 ஒட்டகத்துடைய மதிப்பீடு ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. அதனால 5 ஒட்டகம் வந்தது என்றால் 5க்கு ஒரு ஆடு, ஒட்டகம் கிடையாது, ஒட்டகம் கொடுக்கக்கூடாது. 5 ஒட்டகம் வந்தது என்றால் 24 ஒட்டகம் வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், ஒரு ஒட்டகம் தான் கொடுக்கணும். 25 35 வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம், ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கலாம். அப்போ 5 24 வரைக்கும் உள்ள ஒட்டகத்திற்கு ஒரு ஆடு, 25 35 வரைக்கும் ஒரு பெண் ஒட்டகம், இப்படி மாறி என்னது கூடிக்கிட்டே போகும். அப்போ கால்நடைகளுக்கு என்ன ஆகும், இந்த இது வித்தியாசப்படும். அதே போல் ஒருத்தருக்கு செல்வம், அவர் உழைப்பு இல்லாமல் நிலத்திலிருந்து புதையெல்லாம் கிடைக்குது, அவருடைய உழைப்பு இல்லை, யார் அவருக்கும் கொடுக்கல, புதையெல்லாம் கிடைக்குதுன்னா 5% அவருக்கு என்ன பண்ணணும், ஜக்காத் கொடுக்கும். தோன்றாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்ல, திடீர்னு வீடு கட்டுறது தோண்டுவாங்க, பழங்காலத்து என்னது நாணயங்களோ பழங்காலத்து ஏதேனும் தங்க வெளியே கிடைக்கும், மதிப்பீடு கூட இருக்கும். அது ஜக்காத்து பெருமான அளவுக்கு வந்துருச்சுன்னா அவர் 2% கொடுக்கக்கூடாது, அவர் என்ன கொடுக்கணும், 5% கொடுக்கணும். அப்போ இது வல்லாத ஏனைய பொருளாதாரங்கள் அனைவருக்குமே என்னது 2% நாம் என்ன பண்ணோம், கட்டாயமாக ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. யாருக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா, ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியான நபர்களை அல்லாஹ் பட்டியலிடுறோம். அதே 9வது அத்தியாயம் அத்-தௌபாவுடைய 60வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, இன்னம சதகா, ஜக்காத்தை யாருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது லில் ஃபுகராயி, லில் ஃபுகராயினா யாசிப்பவர், ஃபக்கீர் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வீடு தேடி வர்றாங்களே, வீடு தேடி வந்து ஐயா சாமின்னு கேட்குறாங்க, அவங்கள பற்றி நம்ம ஆராய்ச்சிலாம் செய்ய வேண்டியதில்லை. ஒருத்தர் கையேந்தி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம விரும்பினா அவங்க கொடுத்துடலாம். ஜக்காத்து அவர்களுக்கு கொடுக்கலாம். ஃபுகராய் அவங்க ஃபக்கீர். வல் மசாக்கீன், மிஸ்கின்னு சொல்லுவோம்ல, பொதுவாக வந்து வாசலில் நிற்கிறோம் நம்ம மிஸ்கின்னு சொல்லுவோம், மிஸ்கின் தான் வாசலில் நிற்கிறோம் கிடையாது, ஏழைக்கு பேர் மிஸ்கின். இந்த ஏழை என்ன பண்ண மாட்டார்னா யார்கிட்டையும் கேட்க மாட்டார், அவர் ஏழையாக இருப்பார். என்ன பண்ணுவார், தன்னுடைய சுய மரியாதை விட்டு கொடுக்காம யாருக்கும் தன்னுடைய அந்த ஏழ்மை தெரியாமல் என்ன பண்ணுவார், கௌரவமாக இருப்பார். அதாவது யார்கிட்டையும் கேட்க மாட்டார். கேட்கிறவர் ஃபக்கீர், அவருக்கும் ஜக்காத் கடமை. கேட்காத ஏழையா இருக்காரு மிஸ்கின், அவருக்கு நம்ம தேடி போய் என்ன பண்ணணும், ஜக்காத்தை கொடுக்கணும். வல் ஆமிலின்னு அலைகா, வசூலிக்கக்கூடியவர். ஜக்காத்தை போய் ஒவ்வொரு வீடாக போய் வசூலிப்பார்ல, இப்போ ஜக்காத்துன்னா வந்து கொடுக்குறவங்க இருப்பாங்க, கொடுக்காம பல பேர் இருப்பாங்கல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை நியமித்து அவங்க வசூலிச்சுட்டு வருவாங்க. ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பகுதியாக போய் என்ன பண்ணுவாங்க, வசூலிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. அதுலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜக்காத் நிதியிலேருந்து அவளுக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளமாக கொடுப்பாங்க. அப்போ ஜக்காத்தை யாருக்கு வசூல் செய்கிறவருக்கும் கொடுக்கலாம். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்னா நான் முஸ்லீம் இதில் அடங்குவாங்க. நான் முஸ்லீம்னா எல்லாரும் கிடையாது, அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்துடைய கொள்கை பிடிச்சிருக்கும், இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் பிடிச்சிருக்கும், வரலான்னு யோசிப்பாங்க. இது மாதிரி தருணங்கள் அவங்களுக்கு நாம் பொருளாதாரம் கொடுக்கும் பொழுது அவங்க நோக்கி வருவாங்க, நமக்கு உதவி செய்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்களோட உள்ளத்தை முழுமையாக மாற்றக்கூடிய நல்ல இவர்களுக்கு உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டிய இவர்களுக்கும் ஜக்காத்து தகுதியான. ஒட்டுமொத்தமாக நான் முஸ்லீமுக்கு கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. நான் முஸ்லீமில் இஸ்லாத்தை நோக்கி கவரக்கூடியவர். நான் சில பேர் பார்த்தோம்னா நம்மளை பார்த்தா சலான்னு சொல்லுவாங்க, நம்ம விஷயத்தில் மார்க்கத்தை பற்றி நல்லா கேட்போம், உங்கள் மார்க்கம் நல்லா இருக்குது, எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இவங்களை நாம் ஈர்க்கக்கூடிய அடிப்படை என்ன பண்ணலாம்னா இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம், அல்லாஹ் தான் சொல்கிறான். அதே போல் வஃபிர் ரிகாபி, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு. நம்ம காலத்தில் அது கிடையாது, அடிமைகள்ன்றது என்னது நம்ம காலத்தில் கிடையாது. வல் ஹாரிமீன, கடனாளிகளுக்கு. ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பார், ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கியிருப்பார், கடனாகவோ வட்டிக்காகவோ தெரியாமல் வாங்கியிருப்பார், வட்டி தப்பு, அது பெரும்பாவம் உணர்ந்திருப்பார், அதுலேருந்து மீளன்னு நினைப்பார். என்ன செய்யறது, இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜக்காத்தை கொடுத்து பெரும்பாவத்திலிருந்து மீட்டெடுத்தோம் என்றால் எவ்வளோ பெரிய நன்மை, ஜக்காத்து கொடுத்த நன்மை வருகிறது, அவரை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தால் நன்மை வருகிறது. இது மாதிரி கடன்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செயல்படுவோருக்கு. பொதுவாக இது எல்லாமே அல்லாஹ்வின் பாதை தான். அல்லாஹ் தனித்து இதில் வஃபீ சபீலில்லாஹ்னு சொல்கிறதுனா அல்லாஹ்வுடைய பாதைன்னா அல்லாஹ்வுக்காக போர் செய்யக்கூடியவர், மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறார்ல, அவங்களுக்கு என்னது இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். வபுன சபீலி, நாடோடிகளுக்கு. வீடு வாசல் இருக்காது, இடம் எதுவுமே இருக்காது, அப்படியே நாடோடியாக என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குதோ வீடற்றவர்களாக. இன்னைக்கு நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தால் அகதிகள். அகதிகள் என்பவர்கள் யார்,
நாடோடிகள் தானே. பர்மாவிலேருந்து முஸ்லீம்கள் இங்கே வர்றாங்க, ரோஹிங்கியா முஸ்லீம் இங்கே வர்றாங்க, அவர்கள் யார்? அகதிகள் தானே. இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்ம பகுதிக்கு முஸ்லீம்கள் வர்றாங்க. பாலஸ்தீனத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க? அரபு நாடுகளுக்கு போகிறாங்க. இவர்கள்லாம் யார்? அகதிகள். இவர்களுக்கெல்லாம் என்னது? ஜக்காத்து கொடுக்க வேண்டியது. இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஃபைலத்து மினல்லா, இது அல்லாஹ் விதித்த கடமைங்க. இந்த 8 சாராருக்கு தான் ஜக்காத்து தொகையை கொடுக்கணும். ஜக்காத்து தொகையை நோன்பு கஞ்சி கொடுத்துடக்கூடாது. ஜக்காத்து தொகையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இஃப்தார் கொடுத்துடக்கூடாது. ஜக்காத்து தொகையை பள்ளிவாசல் கட்டுமானத்தை கொடுத்துடக்கூடாது. ஜக்காத்து தொகையை கல்யாணத்து பண்ணணும் அப்படின்ற குமர் காரியத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம சமூகத்தில் உள்ள மோசமான மிக முக்கியமான பழக்கத்தில் ஒன்றுனா, ஜக்காத்து என்றாலே குமருக்கு தான் கொடுப்பாங்க. குமர்னா ஏழை குமர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளை மாதிரி இந்த இஸ்லாத்தில் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய மக்களை வேறு யாரும் பார்க்க முடியாது. அது என்ன ஏழை குமர்? அப்போ அது எவ்வளோ மட்டப்படுத்தி வைக்கிறான் பாருங்க, ஏழை குமர்னு சொல்லி. அவர்களுக்கு வரதட்சணையை ஏற்றி விட்டு கல்யாணம் பண்ண முடியாமல் பொண்ணை பெற்ற மாதிரி பள்ளிவாசலாக போய் நின்றுக்கிட்டு, ஐயா அச்சா நான் அந்த பள்ளிவாசலில் மோதினா இருக்கேன், இந்த பள்ளிவாசலில் மோதினாராக இருக்கேன், பொண்ணை பெற்றிருக்கேன், கட்டி கொடுக்க முடியல, காசு இல்லைன்னு கையேந்தி நிற்கக்கூடிய அவல நிலைக்கு மனிதர்கள் தள்ளுகிறார் என்றால் வரதட்சணை வாங்கக்கூடிய அத்தனை பேரும் இது பொறுப்புதான். அல்லாஹ்விடத்தை பதில் சொல்லாமல் போக முடியாது. இதை நாம் ஊக்குவிக்க முடியாது. அப்போ குமர் காரியத்துக்கு இஸ்லாத்தில் வரதட்சணை கூடுமா? கூடவே கூடாது. அப்போ ஒருத்தர் வந்து நான் குமர் காரியத்துக்கு ஜக்காத்து கொடுங்கன்னா கொடுக்கவே கூடாது. எதுக்கு கும்பர் காரியம்? ஆம்பளை தான் கட்டிட்டு போகணும். இவன் தான் சம்பாதிக்கக்கூடிய, இவர் தான் பொண்ணுக்கு கொடுத்து கட்டிட்டு போகணுமே ஒழிய வரதட்சணை கொடுக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த பொருளாதாரத்தை அது கொடுத்துடாது. அப்போ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானோ, நீங்கள் போய் குர்ஆன் எடுத்து பாருங்க. இந்த 9வது அத்தியாயம் சூரத்து தௌபாவுடைய 60வது வசனம். இந்த பட்டியலில் உள்ள 8 சாரார். இன்னைக்கு நமக்கு அடிமைகள் இல்லைன்றனால 7 சாராருக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜக்காத்தை கொடுக்க முடியும். அடுத்ததாகும் கொடுக்கலைன்னா என்ன? ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, என் காசு நான் விரும்பினா கொடுத்துக்குவேன், விரும்பலைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்சா அல்லாஹ் என்ன செய்வான் அப்படிங்கிற சொல்லும் பொழுது, மறுமை நாளில் எதையெல்லாம் அவர் சேர்த்து வைத்தாரோ அவற்றையெல்லாம் நரக நெருப்பில் அல்லாஹ் தஆலா பழுக்க காட்சி. இப்போ ஒரு அம்மா 10 பவுனுக்கு என்னது நல்ல தலையை என்னது நெக்லஸ் போட்டுட்டு வருது. ஊர் உலகத்துக்குலாம் பீத்திக்கிட்டு என்னது ஜக்காத்து கொடுக்காம காட்டிக்கிட்டே வர்றாங்க. இந்த அம்மாவுக்கு அல்ல என்ன தண்டனை கொடுப்பான்? வாமா வா உன்னை தான் தேடிக்கிறதுன்னு சொல்லி அந்த நெக்லஸ் வாங்கி நரகத்தில் போட்டு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் தஆலா நெருப்பாக பழுக்க காட்சி அவருடைய முகத்திலும் நெற்றிப்புறங்களிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் முதுகளிலும் சூடு போடுவான். ஏற்கனவே நரகத்தை தூக்கி போட்டாச்சு, ஆல்ரெடி நரகத்தில் இருக்கிறாங்க. நரகத்தில் இருக்கிறது பெரும் தண்டனைனா அதை விட இது என்னது பெரிய தண்டனையாக என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு இதை அவர்களுக்கு தண்டனையாக கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் மஹ்ஷர் மைதானத்தில் தண்டனை இருக்கு. நரகத்தில் தண்டனை ஒன்று, மஹ்ஷர் மைதானத்தை எவ்வளோ நாள் நிற்போம்? ஒரு நாள்னா 50,000 வருஷம் கணக்கிட்டுக்கோங்க. 5 நிமிஷம் அரை மணி நேரம் வெயிலில் பஸ்ஸில் நிற்கிறதுக்கு நாக்கு தள்ளுது. 50,000 வருஷமாக நிற்க போகிற நினைச்சாலே என்னது வயிற்ற கலக்குது. அப்படி ஒரு கடுமையான ஒரு நாள். 50,000 வருஷத்தில் இவன் எந்த பொருளாதாரத்தை ஜக்காத்து கொடுக்கலையோ அதை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாம்பாக ஒரு கழுத்தில் சாட்டிடுவான். இந்த பாம்பு அவன் தாடையை பிடிச்சி கடிச்சுக்கிட்டே சொல்லுமா, நான் தான் ஒரு செல்வம், நான் தான் ஒரு செல்வம் சொல்லலை, என் பொருளாதாரம் என் காசு எவனுக்கும் தரமாட்டேன், நானே வச்சுக்கிறேன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டே திருறான்ல. நாளைக்கு பாம்பு வந்து கட்டி பிடிக்கும். நீ அன்னைக்கு என்னை கட்டி பிடிச்சல பா, உன்னை நான் கட்டி பிடிக்க என்ன பண்ணுவோம்? தாடையை கடித்து கொண்டே இருக்கும். எத்தனை நாளா? 50,000 வருஷம் இது நடந்து கொண்டே இருக்கிறான். இது மஹ்ஷர்ல நம்ம விசாரணை நாளில் இந்த தண்டனை. அதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா நரகத்தை தூக்கி போட்டுருவான். அதே மாதிரி ஒட்டகம், ஆடுகள் இதுவரை விஷயத்தில் யார் ஜக்காத்து கொடுக்கலையோ இது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மஹ்ஷர் மைதானம், இதுவும் மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் அவனை கீழே தள்ளி விட்டு அந்த ஒட்டகம் வந்து ஓடி வந்து முட்டுமா. இவன் கீழே விழுந்தோடனே எல்லா ஒட்டகம் இவனை மீச்சிக்கிட்டே போமா. கடைசி ஓட்டம் மீச்சிட்டு போதில்ல, திரும்ப மொதல் ஓட்டம் வருமா. இது இப்படியே நடந்துக்கிட்டு. எது எத்தனை நாள்? 50,000 வருஷம். இது ஆட்டுக்கு ஒட்டகத்துக்கு ஜக்காத் கொடுக்காதவனுக்கு இந்த தண்டனை என்னது கிடைக்கும் என்று என்னது நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள் கஞ்சத்தனம் செய்வது தனக்கு சிறந்தது நினைச்சிட வேண்டாம். நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள் என்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளில் நரகமாக தருவான் என்று ஒரு எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? கவனிக்கணும். ஜக்காத் என்பது நம்ம கடமையாயிடுச்சுன்னா 2.5% கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை, வருடாவிடம் கொடுக்க தேவையில்லை, ரமலான் மாசத்தில் மட்டும் கொடுக்க தேவையில்லை. எப்பொழுதெல்லாம் பொருளாதாரம் வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். சில நேரங்களில் நமக்கு அன்பளிப்பாக பொருள் வரும். அந்த அன்பளிப்பான பொருளும் இந்த எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். பொண்ணை கட்டி கொடுத்து அவங்க அன்பனை பண்ணுவாங்க, நகையோட கட்டி கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இந்த நகைக்கு யார் ஜக்காத்து கொடுக்கணும்? ஏன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா சில பெண்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரன் ஜக்காத்து கொடுக்கணும், அவர் தள்ளி விட்டுருக்கு, அவர் பரம ஏழையாக இருப்பார். இந்த அம்மா 50 பவுன் கட்டிட்டு வந்திருக்கும். இப்போ யாருக்கு ஜக்காத்து கொடுக்க கடமை? இந்த மாதிரி தான். இவங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, எங்கள் வீட்டுக்காரர் மாதம் 10,000 தான் சம்பளம், அவர் எப்படி ஜக்காத்து அந்த கதையெல்லாம் வேணும். 11 பவுன் வந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுக்கணும்ல. அதான் லம்பா 50 பவுன் வச்சுருக்கீங்களா, அதில் கொஞ்சம் விற்று
ஜக்காத்தை கொடுத்துடணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா கையில் எவ்வளோ பொருளாதாரம் வருகிறதோ அதற்கெல்லாம் கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கணும். கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் மறுமையில் பிடித்துக் கொள்வான் என்பதை விளங்கி இந்த ஜக்காத் சட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களே என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.